6ஆம் வகுப்பின் சிந்துவெளி நாகரிக பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். 51 நடனமாது சிலையை பார்த்தபோது இந்த சிலை வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் சர் ஜான் மார்ஷல் ஆவார். 52 நடனமாது சிலை 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சர் ஜான் மார்ஷல் குறிப்பிடுகிறார். 53 கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் துறைமுக பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ளது. 54 ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரி, பொருன்ஸ் ஆகும். 55 பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரி, வாலா, பொருணை ஆகும். 56 சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் பருத்தி ஆகும். 57 சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை. 58 சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. 59 சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய மணிக்கற்கள் சிவப்பாகும். சிவப்பு நிற மணிக்கற்களை சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தினர். 60 சிந்துவெளி மக்களின் தொழில்கள். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் என்பது எதுவும் அறியப்படவில்லை. வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்ற தொழில்களில் சிந்துவெளி மக்கள் ஈடுபட்டனர். 61 சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். 62 சிந்துவெளி மக்கள் சிவப்பு மண்பாண்டங்களை பயன்படுத்தினர். 63 சிந்துவெளி மக்கள் மண்பாண்டங்களில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். சிந்துவெளி மக்களின் சமய நம்பிக்கை, வழிபாடு, மத நடைமுறைகள் பற்றி எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இருப்பினும் பெண் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என்று அறியப்படுகிறது. 65 ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு கிமு 1900 ஆகும். 66 முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் ஆவர். 67 ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறையாகும். 68 கிமு பொது ஆண்டிற்கு முன் 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது கிசா பிரமிட் ஆகும். 69 மெசபடோமியா சுமேரியர் காலம் ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது ஊர் ஜிராஹுட் ஆகும். 70 எகிப்து அரசன் 2ஆம் ராமசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்மல் ஆகும். 71 உலகின் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் உள்ள இடம் மொகஞ்சதரோவில் உள்ள பெருங்குளம் ஆகும். மொகஞ்சதரோவில் உள்ள பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் ஆகும். 71 நாகரிகம் வளர முக்கிய பங்கு வகித்த பகுதி ஆற்றங்கரைகளாகும். 72 சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு. மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரையிலும், கிழக்கில் காகர் காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரையிலும், வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரையிலும், தெற்கில் மகாராஷ்டிரா வரையிலும் சிந்து நாகரிகத்தின் பரப்பளவு அமைந்துள்ளது. 73 ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகமாகும். 74 யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மொகஞ்சதரோ ஆகும். மொகஞ்சதரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்கும் இடம் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 75 உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்களை கொண்டது சிந்துவெளி நாகரிகம் ஆகும். 76 பழமையான 4 நகரங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம் ஆகும். 77 சிந்துவெளி நாகரிகத்தின் கலைத்திறனை குறிப்பது எது? பொம்மை வண்டிகள், தலை கால்களை அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், அணில் பொம்மைகள் மற்றும் மண்ணாலான நாய்கள் ஆகியவை சிந்துவெளி நாகரிகத்தின் கலைத்திறன்கள் ஆகும். 78 சிந்துவெளி மக்கள் அணிந்திருந்த அணிகலன் கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள், காலணிகள் ஆகியவை சிந்துவெளி மக்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் ஆகும். 79 சிந்துவெளி நாகரிகம் சரிய காரணம். வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல் போன்ற காரணங்களால் சிந்துவெளி நாகரிகம் சரிய தொடங்கியது. 80 சிந்துவெளி மக்களின் அணிகலன்கள் எதில் செய்யப்பட்டது? சிந்துவெளி மக்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் போன்றவைகளால் செய்யப்பட்டிருந்தது.